சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம், முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம், ஆனா சிஸ்டம் தோக்கக்கூடாது. சிஸ்டம் தோத்துருச்சுங்களே, அக்யூஸ்ட கண்காணிக்கல, சிஸ்டம் என்ன பண்ணுச்சுங்க? குற்றவாளின்னு தெரியும், ஏன் நீங்க ரவுடி ரெஜிஸ்டர் வைக்கல? அவ இதே குற்றம் பண்ணுவான்னு தெரியும், சிசிடிவி எங்க போச்சு? அப்ப லோக்கல் கோட்டூர்புரம் காவல் நிலையம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அதனால் என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும், சிஸ்டம் தோத்து போச்சுங்க ஐயா, உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும். அரசியல் கட்சிகள் அது ஒரு விவாத பொருள். எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் அன்னைக்கு காலையில் ஏதோ சொன்னார், எனக்கு ஏதோ ராசி இருக்காமா, இந்த ராசியை சேர்ந்திருக்கேன், சனி பயிற்சி நடக்குது, அவர் பண்றாரு. இன்னொருத்தர் சொன்னார் திருமாவளவன், இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல, எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு, சொல்லிக்கங்க. திமுக இன்னொருத்தர் சொன்னாரு, எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன். அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல, அட்லீஸ்ட் எதிர்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல, அதை யாராச்சும் டிவியில பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத 4 பேருக்கு போகணுங்கிறக்கா. அதனால் இதோடு நான் சாட்டடி நிறுத்த போறது கிடையாதுங்க மேடம். நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு. ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க. 6 டிகிரி டெல்லி குளிர்ல நடக்கணும். இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு. பப்ளிக் டாய்லெட், இதனால செருப்பு போட்டு போனேன். செருப்பு இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க. தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு. இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று. அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன். அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது. இவர்கள் ஆட்சி அகற்றப்படும். மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார், வெளியோர் சொல்ல முடியாது இல்லைங்க. உள்ளுக்குள்ள வைகோ அண்ணன் 2026 அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக் கொள்வோம்.